சிறிய அளவிலான விவசாயிகள் வந்திருந்தாலும் இது ஒரு முக்கியமாக வருங்காலத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. தற்போது நடைமுறையில் இருந்து வந்தாலும் இது வருங்காலத்தில் அதிகமாக இது குறித்த ஆய்வுகள் செய்யப்பட்டு இதை அரசு திட்டங்களிட்டு இதனை செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான, ஏன்னா சுற்றுலா தலங்கள் நிறைய பார்க்குறோம், அது வேளாண் சுற்றுலா தலங்களாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. எங்களுடைய மரியாதைக்குரிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய செயல் இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி சந்தியா பெண்டாரெட்டி அவர்களிடம் நான் முதல் அழைத்து சென்ற போது என்ன டைட்டில் கேட்டார்கள். அவர்கள் இந்த டைட்டில் தலைப்பு கேட்டோன்னே அவருக்கு நான் அந்த தலைப்பு சொன்னேன், அக்ரோ டூரிசம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு டக்குன்னு அப்படியே ஒரு முகமே மாறுச்சு. ஏன்னா இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு எல்லாருமே ஈடுபாடோடு இதை வந்து செயல்படுத்தினா இது பல்வேறு வகையில் வேளாண் கல்வி பயிற்சி, கண்டு உணர்தல், சீயிங் இஸ் பிலீவிங் சொல்லுவோம், கண்ணால் பார்த்தா தான் அதை உணர முடியும்னு சொல்லுவோம், லேர்னிங் இஸ் டூயிங் சொல்லுவோம், லேர்னிங் பை டூயிங் சொல்லுவோம், செஞ்சால் தான் நம்ம அந்த ப்ராக்டிஸை செய்ய முடியும், லேர்னிங் பை டூயிங்போம். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறது தான் அந்த சுற்றுலா. அந்த சுற்றுலா மையத்தை வந்து உருவாக்குறது அது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து ஒரு அரசு தனியார் துறைகள், என்ஜிஓ இது போன்ற நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு இடமும் அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடும் ஊக்கமும் பங்களிப்பும் இருந்ததுன்னா அவங்க நல்லா பண்ணலாம். அதான் மேடம் அவர்கள் மரியாதைக்கு எங்களுடைய செயல் இயக்குனர் டாக்டர் திருமதி சந்தியா மேடம் அவர்கள் இந்த தலைப்பை சொன்னோடனே நான் பேசுகிறேன், தமிழில் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சு, அவங்களுக்கு ரொம்ப தமிழ் வந்து அந்த அளவுக்கு பேசுவேன், பட் நான் தமிழே இன்னைக்கு பேச போகிறேன்னே சொன்னேன் அவ்வளோமா. ஏன்னா இந்த தலைப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. இது ஒரு முக்கியமான எல்லாருமே அதை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால் அதுக்கு இந்த தலைப்பை வந்து வேளாண் சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை, இந்த வார்த்தையை போட்டது கூட என்னுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் மோகன்ராஜ் அவர்கள் அது பாத்வே டு ஃபார் ப்ராஸ்பெரிட்டின்னு கொடுத்துருந்தார் ஆங்கிலத்தில். தமிழில் வந்து கிராமப்புற செழிப்புக்கான பாதை அப்படின்னு கொடுத்தாரு. நான் அவரை பாராட்டினேன். இது யார் பண்ணது, நான் தான் பண்ணதுனால இந்த தலைப்பை வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பை அவரும் அதை தமிழாக்கம் பண்ணார். ஸோ இந்த வேளாண் சுற்றுலாங்கிறது நம்ம வந்து நிறைய அரசாக இருக்கட்டும், தனியார் துறைகள், கம்பெனிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த வேளாண் கண்காட்சிகள்னு ஒரு 2 நாள் 3 நாள் ரொம்ப அதிக பொருட்செலவில் அதிகமான மக்கள் விவசாயிகள்லாம் வரவழைத்து நிறைய செலவு பண்ணுறோம். அந்த 3 நாளில் அதை அப்புறம் எடுத்துக்கணும். அந்த 3 நாளையில் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் எப்படிலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குவாங்க. அந்த 3 நாள் தான் அப்புறம் அவ்வளோ பொருட்செலவோடு செய்யப்பட்டதான். பட் இது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இது எப்படி இருக்கணும்னா, இந்த 3 நாள் 4 நாளில் கோடிக்கணக்காக செலவு பண்ணி எல்லாம் இது ஏதாவது ஒரு ஈகோ சிஸ்டம், இப்போ ஒரு வெட்லேண்ட் சிஸ்டம், தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய நெல் விளையக்கூடிய பகுதி, வறண்ட, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு ஒரு சுற்றுலா மையம் இருக்கணும். அதுக்கு அரசே வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணணும், அரசே பண்ணணும். தனியார் துறை பண்ணால் அவங்களுக்காக தனியார் துறைக்கு அரசு வந்து நிதி உதவி சப்சிடி இன்சென்டிவ்லாம் கொடுக்கணும். அல்லது ஒரு விவசாயியை ஒரு ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அதை ஒரு மையமாக மாற்றணும். அப்படி மாற்றணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதிக பொருட்செலவோட பண்ணிட்டு 2-3 நாளில் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு போகிறதுக்கு பதிலாக எப்பொழுதுமே விவசாயி வந்து ஒரு கண்காட்சிக்கு வர்ற மாதிரி வந்து மற்ற திருவிழாலாம் போனாங்க, அது மாதிரி பார்ப்பாங்க, பார்த்துட்டு கற்றுட்டு போவாங்க, செஞ்சுக்கிட்டு போவாங்க. அது ஒரு அதுமாரி மையங்கள் இருக்குது. இப்போ மரியாதைக்குரிய மிஸ்டர் சரத்னு ஒரு இதுலேயே ஒரு முனைவர் பட்டமே வாங்கியிருக்காரு. இப்போ தான் அவர் கேட்டேன், என்னுடைய பிஹெச்டியே வந்து இதில் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது என்னோட. இது என்னோட கண்ணோட்டம் வந்து இது வந்து அரசும் பொதுத்துறைகளும் தனியார் துறைகளும் நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்கள் போன்ற நிறுவனங்கள்லாம் ஒன்றாக இணைந்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு இருந்ததுன்னா விவசாயிகள் வந்து இதை ஒரு பொழுதுபோக்காக அப்படி போகிறாங்கன்னா அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எல்லா தொழில்நுட்பத்தையும் கற்று பார்த்துட்டு வரணும். அதுதான் இந்த நான் புரிஞ்சுக்கிட்ட இந்த அக்ரோ டூரிசம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து நாங்களும் ஒரு உதவியாக இருக்கிற சந்திரமச்சரன் சார் அவர்கள்லாம் வந்து இதை கொண்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவர் சார் சொன்னோடனே நான் சொன்னேன், இது ஒரு நல்ல டாபிக் ஆச்சு, இதை பண்ணலாமே அப்படின்னு நானும் சொன்னேன். இதை வந்து என்னோட முடியக்கூடாது, இது வந்து எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் இதை கொண்டு போகணும், மாணவ சமுதாயமும் தெரிஞ்சுக்கணும், அக்ரோ டூரிசத்தில் இதெல்லாம் பண்ணலாம். அதனால் இதை வந்து ஒரு விரைவாக நன்றாக செய்வதற்கான பற்றிய கலந்துரையாடல் இன்னைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து மேடம் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய சகோதரி சரஸ்வதி எஃப்டிசி டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்திருக்காங்க.
அவங்களுக்கும் நான் கொஞ்சம் குறைவான காலகட்டத்திலேயே தான் அவங்க சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக வருமாறு அழைத்தோம். உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறாங்க. எனக்கு என் மனதில் பட்ட சில இந்த வேளாண் சுற்றுலா அக்ரோ டூரிசம் இப்போ எங்களுடைய செயல் இயக்குநர் அவர்கள் கேட்டாங்க தமிழில் என்னன்னு வேளாண் சுற்றுலான்னு சொன்னேன். டூரிஸ்ட்டுக்கு என்னன்னு கேட்டாங்க. டூரிஸ்ட்டுக்கு என்னன்னு அவங்க கேட்கும்போது எனக்கு அல்ல சுற்றுலாவாசி அப்படின்னு சொன்னேன். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். டூரிஸ்ட் தமிழில் சுற்றுலா பயனர். சுற்றுலா பயனர். நான் வேண்டதுக்கு சுற்றுலாவாசி அப்படின்னு சொன்னேன். அது சரியான வார்த்தையாக இருக்காது. சுற்றுலா பயனர். மரியாதைக்குரிய மேடம் Mrs. Sandhya Bandarati madam asked me, but I could not immediately translate. And she because she wants to talk in Tamil certain things. To that extent, that topic attracted our respected executive director to talk and to come and participate and grace this occasion. So, உடவுகள் சார்பாக அவங்களுக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தோட என்னுடைய சிறிய ஒரு துவக்க உரையை நான் இது பண்ணிக்கிறேன். சரத் சார் வந்து நிறைய பேசுவார் நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் பயன்பதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த விழாக்குழுவிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம்.